இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இந்த சோஷியல் மீடியாவை தூக்கி தூரமா போட்டுட்டா எல்லாம் சரியாயிடுங்க. சோஷியல் மீடியானால தான் எல்லா டைமும் வேஸ்ட் ஆகுது. எல்லா பிரச்சனையும் சோஷியல் மீடியால தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுதான் உண்மையா? நமக்கு இந்த ரெண்டு விஷயத்துல கிளாரிட்டி இருக்கும்போது சோஷியல் மீடியாவை ப்ராப்பரா பாசிட்டிவா நம்ம வளர்ச்சிக்காக எப்படி யூஸ் பண்ணிக்க முடியும்னு தெரியும். முதல்ல ஒரு விஷயம், எனக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும், நான் என்ன கத்துக்க விரும்புறேன், இல்ல நான் என்னோட பொழுதுபோக்குக்கு என்ன பண்றேன் அப்படிங்கிற அந்த சாய்ஸ் யாரோடது? நம்மளோடது. ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்கு, நமக்கு எது வேண்டாங்கிற சாய்ஸ் நமக்கு தெளிவா தெரியும் போது நம்ம எப்படி டைம் வேஸ்ட் பண்ண முடியும்? ரெண்டாவது, நான் ஒரு நாளைக்கு 30 நிமிஷம் இல்லைன்னா 1 மணி நேரம் தான் நான் வீடியோஸ் பார்ப்பேன், 1 மணி நேரம் தான் நான் சோஷியல் மீடியால டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற அந்த கண்ட்ரோல் நம்ம கையில இருக்கும்போது எப்படி நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும்? யாராவது நம்ம கையை பிடிச்சி இழுத்து நீ பார்த்துட்டே தான் இருக்கணும், நாள் ஃபுல்லா ஃபோன் பார்க்கணும்னு ஃபோர்ஸ் பண்றாங்களா என்ன? இல்லையே. அப்போ இந்த சாய்ஸ்லையும் கண்ட்ரோல்லையும் நமக்கு கிளாரிட்டி இருக்கும்போது கண்டிப்பா சோஷியல் மீடியாவை நமக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவா வெற்றிக்கான வழியா நம்மளால யூஸ் பண்ண முடியும். யோசிச்சு பாருங்க. ஆல் தி பெஸ்ட்.